சிருஷ்டி பள்ளிகளின் குழும தலைவர் திரு எம்.எஸ். சரவணன் அவர்களை அறிமுகம் செய்ய மீண்டும் அன்பு சார் வராருங்க. நம் சங்க செயலாளர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு அன்பு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வேலூர் செம்மொழி தமிழ்ச்சங்கம் ஸ்ரீ நாராயணி மருத்துவ கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய இந்த பொங்கல் விழாவில் சிருஷ்டி பள்ளிகள் குழுமத்தினுடைய தலைவர், மிகச்சிறந்த கல்வியாளர், நம்முடைய வேலூர் பகுதிகளில் வடார்காடு மாவட்டத்தில் பல பேர் மருத்துவர்களாக, பொறியாளராக, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக ஆனார்கள் என்று சொன்னால், ஏழை குடும்ப பிள்ளைகளும் ஆனார்கள், மருத்துவராக, பொறியாளராக, என்ஜினியராக, ஐஏஎஸ்ஸாக, ஐபிஎஸ்ஸாக ஆனார்கள் என்று சொன்னால், நம்முடைய சரவணன் அவர்கள் இந்த மண்ணில் இருந்தார், அதனால் தான் ஆனார்கள் என்பதுதான் அவருக்குள்ள சிறப்பு. அவர் எம்ஏ, எம்எட், எம்ஃபில், எம்பிஏ, நெட் இத்தனை பட்டங்களை பெற்ற மிகச்சிறந்த பட்டதாரியாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அம்மா ஸ்ரீபுரத்தை சிருஷ்டித்தார் என்று சொன்னால், சரவணன் அவர்கள் சிருஷ்டி பள்ளிகள் மூலம் பல கல்வியாளர்களை சிருஷ்டித்தார் என்பதுதான் அவருக்குள்ள தனிப்பட்ட சிறப்பாக இருக்கிறது. பல்வேறு கல்வி நிறுவனங்கள், பள்ளிக்கூடம் தொடங்கி பல்வேறு கல்வி நிறுவனங்களில் தான் ஒரு சிறந்த ஆசிரியராக தன் வாழ்நாளை தொடங்கிய நம்முடைய சரவணன் அவர்கள் இந்தியன் ஆர்ட்ஸ் மேக் அவார்டு, மிகச்சிறந்த அவார்டை பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, பேராசிரியராக இருந்து, ஜனாதிபதியாக இருந்து, மிகச்சிறந்த கல்வியாளராக இருந்த நம் வேலூர் ஊரிசு கல்லூரியிலே பயின்ற சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் சிறந்த ஆசிரியருக்கான, நல்லாசிரியருக்கான விருது பெற்றவர் தான் நம்முடைய சரவணன் அவர்கள் என்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நிறைய விருதுகள், அவர்களை தொடர்ந்து பல விருதுகள் வந்து கொண்டே இருந்தது. அதற்கு காரணம் அவர்களுடைய உழைப்பு, அவருடைய படிப்பு தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. நம்முடைய இந்தியாவில் பண்டித நேருக்கு பிறகு அதிகமாக பள்ளி கல்லூரி பிள்ளைகளை நேசித்த ஒரு மாபெரும் தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் ஏபிஜே அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த விஞ்ஞானி. ஆனால் இந்த மண்ணில் வாழ்நாளில் நான் ஒரு முறையாவது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை நேரிலே பார்க்கக்கூடிய பாக்கியம் இந்த பிறவில் எனக்கு கிடைக்குமா என்று எண்ணி கொண்டிருந்த போது, நம்முடைய ஸ்ரீபுரத்துக்கு வந்து அம்மாவை சந்தித்து இங்கே மரக்கன்றுகளை நடுகிற போதுதான் அவர்களை பார்க்கிற பாக்கியம் எனக்கு அம்மாவால் கிடைத்தது. அதுக்கடுத்து அந்த ஏபிஜே அப்துல் கலாமுடைய விருதை பெற்றிருக்கக்கூடிய அவர் சமூக பணி, கல்வி பணி, அத்தனை பணிகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறந்த கல்வியாளராக சிருஷ்டி பள்ளி பார்த்தீங்கன்னா, இவர் மாவட்டம் சொன்னார், மாநிலத்திலேயே முதலாக வந்த பள்ளிதான் சிருஷ்டி பள்ளி என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நிறைய சமூக சேவை, மரக்கன்றுகளை நடுவது, பல்வேறு விதங்களிலே தன்னால் இயன்ற சமூக பணிகளை நடந்து கொண்டு அவருடைய கல்வி பணி தொடர வேண்டும். அவரை அறிமுகம் செய்து வைக்கிற நல்ல வாய்ப்பினை பெற்றுவதற்காக நான் மகிழ்கிறேன். கல்வி சுடர் விருது அவர் பெற இருக்கிறார். அவரை பாராட்டி நீங்கள் ஒரு கரவொலி எழுப்புமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. கல்வி சுடர் விருது பெறுபவர் திரு எம்.எஸ். சரவணன், சிருஷ்டி பள்ளிகள் குழுமம், வேலூர். விருது பெற்றிருக்கக்கூடிய ஓம் நமோ நாராயணி. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்கள், மேடையில் அமர்ந்திருக்கும்
அவர்களுக்கும், என் அன்பிற்கினிய நாராயணி செவிலியர் கல்வி கல்லூரியின் மாணவ மாணவி அவர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்ச நேரம் போனால் உங்களுக்கு உணவு இடைவேளை. உங்களுக்கும் உங்கள் உணவுக்கும் இடையில் நான் நந்தியாக நிற்பதற்கு விரும்பவில்லை. பட் இருப்பினும் நான் நிற்கின்ற இந்த மேடை எத்தகைய உன்னதமான மேடை என்பதை ஒரு சில வார்த்தைகளை கூறி என்னுடைய ஏற்புரையை முடித்துக்கொள்ள உங்கள் முன் சபதம் ஏற்கின்றேன். இந்த நாராயணி பீடம் அமைந்து உள்ள இந்த ஸ்ரீபுரம் அம்மாவனுடைய பிரணவ சரீரம் இருக்கின்ற இந்த இடம் எப்பொழுது வந்தாலும் எனக்கு நிறைய ஆற்றல்களும் ஆசீர்வாதங்களையும் நான் நிரம்ப பெற்றிருக்கிறேன். அந்த ஆசீர்வாதமும் அவங்களுடைய ஆற்றலும் தான் கல்வியில் என்னால் இத்தகைய பெரிய சாதனைகள் இல்லை என்றாலும் என்னால் இயன்ற சாதனை புரிவதற்கு இறை பக்தியும் இறை உணர்வுமே காரணம். ஆகியால் அன்பு மாணவ கண்மணிகளே, உங்களுக்குள் இறை பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள். இறைவனின்றி எதுவும் நடைபெறாது. உங்களுக்கான ஆற்றல் உங்களிடமே உள்ளது. அந்த ஆற்றலை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் இறை அருள் எப்பொழுதும் துணை நிற்கும். அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய முறை உணர்ந்திருக்கிறேன். ஆகையால் இறை பக்தியை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் உயர வாழ்த்துகிறேன். நான் ஆசிரியராக இல்லைன்னா என்னவா மாறியிருப்பீங்கன்னு பல மேடைகள் என்னை கேட்டிருப்பாங்க. நான் பெரும் மகிழ்ச்சியோடும் பெரிய திமிரோடும் சொல்லுவேன், நான் ஒரு மேல் நர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ஆசிரியர்களை காட்டிலும் நோயாளிகளை தொட்டு உங்களுடைய அன்பாலும் அரவணைப்பாலும் மாத்திரைகளை கொண்டு நீங்கள் அவர்களை குணப்படுத்துவதில்லை, உங்கள் அன்பால் அவர்களை குணப்படுத்துகிறீர்கள். ஆகையால் நான் நேசிக்கின்ற மிகப்பெரிய தொழில் செவிலியர் கல்லூரி. அந்த கல்லூரி மாணவர்கள் முன்னிலையிலேயே நான் விருது பெறுகிறேன் என்பதும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அம்மாவை தாங்கிய கருவறை, அந்த கருவறையில் இவரும் 10 மாதங்கள் இருந்து ஜனனித்து இந்த பூமியில் வந்து மருத்துவ உலகிலே சேவை செய்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் டாக்டர் என் பாலாஜி அவர்களுடைய அருகாமையில் உட்கார்ந்து கொண்டு இந்த விருதை பெறுவதிலும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விருதை எனக்கு வழங்குவதற்கு பரிந்துரை செய்த என்னுடைய அரசியல் ஆசான், என்னுடைய அன்பு சகோதரர், அவருடைய சேவை தொண்டு இவற்றையெல்லாம் நான் கவரப்பட்டவன் திரு கலைமகள் சு இளங்கோவன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனுஷனாக பிறந்தால் ஏதாவது ஒன்று சாதிக்கணும். அதை சாதிக்கிற ஆற்றல் நான் எதை போய் தேடுறது எங்கே போய் தேடுறதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் உங்களுக்குள்ளே நீங்கள் உரையாடுங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் உரையாடுறதுன்னா என்ன சார் என்னை பெண்ணாத்த சொல்கிறீங்களா, இல்லை நானே பேசிக்கிறதா அப்படின்னா, இல்லை உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார், அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.